மதுரை மாவட்டத்துல ஒரு கிராமத்துல மளிகை கடை வச்சு அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு விக்ரம். ஆனா மளிகை கடை வைக்கிறதுக்கு முன்னாடி விக்ரமுக்கு வேற ஒரு முகம் இருந்துச்சு. ரவுடிகளும் காவல்துறையுமே மிரள்ற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவத்த பண்ணியிருக்காரு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இப்ப அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு புறம் மதுரையில 2 முக்கிய புள்ளிகள். ஒண்ணு பிருத்வி, அவருக்கு மகனா வர சுராஜ். இவங்க 2 பேரும் ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு வெறியோட சுத்திட்டு இருக்காரு எஸ்பி ஆபீசரா வர எஸ்.ஜே. சூர்யா. அப்பாவும் மகனும் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறது எஸ்.ஜே. சூர்யாவுக்கு தெரியுது. இதை காரணமா வச்சு அவங்க மேல என்கவுண்டர் பிளான் பண்றாரு. இது பிருத்விக்கு தெரியுது. நம்மளை காப்பாற்றணும்னா ஒருத்தனால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிருத்வி விக்ரம்கிட்ட போறாரு. எஸ்பியை போட்டு தரணும் அப்படின்னு சொல்றாரு. விக்ரம் வந்து பிருத்விட்ட தான் முதல்ல ரவுடியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. முதல்ல தன்னோட குடும்பத்தை நினைச்சு மறுத்தாலும் முதலாளி காலில் விழுந்ததால எஸ்பியை கொல்ல ஒத்துக்கிறாரு. விக்ரம் என்ன செஞ்சாரு, எஸ்.ஜே. சூர்யாவின் என்கவுண்டர் திட்டம் என்ன ஆச்சு, பிருத்வி சுராஜ் தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது படத்தோட மீதி கதை.